வணக்கம். மன்னிக்கணும், ஒரு ஆர்வத்தில் பேசுகிறேன், மன்னிச்சிக்கிங்க. மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். வணக்கம். அம்மா 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 அம்மா. கர்ணா, என் மகனே, செல்வமே, உன் நிலை அன்று என்னை பாதகத்துக்குள் ஆக்கிவிட்டது. நாம் இருவரும் குற்றத்திற்குரியவர்கள் அல்ல. இதுவே உனக்கு தெரிய வேண்டிய சுருக்கம். வேறு விவரம் கேட்காதே. எனக்கு விவரம் வேண்டாம், தாய்தான் வேண்டும். அம்மா அம்மா, உங்களை தேடி தேடி எத்தனை நாள் எங்கெல்லாம் அலைந்தேன், எத்தனை விதமான சோதனைகள் நடத்தினேன். அந்த சோதனையிலே எத்தனை தாய்மார் இந்த சேலையை உடுத்த வந்த உடல் தாழ்ந்து ஓடி மறைந்தனர். என் உருவம் முறிந்திருந்த உருவம் எதுவென அறியாமல் என் மனிதத்தன்மையை கூட இழந்திருந்தேன். தாயே, அம்மா, என்றேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அம்மா, இன்றேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அதுபோதும் எனக்கு அதுபோதும் எனக்கு. மகனே, அம்மா, உங்கள் முன் இறந்துவிட்ட என்னை மீண்டும் காண வந்தீர்களே, அதற்கு காணிக்கையாக நான் ஏதாவது உங்களுக்கு தர வேண்டும். கேளுங்கள் தாயே, உங்கள் மகனிடம் ஏதாவது கேளுங்கள். கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உங்கள் தம்பிமார்கள் ஐவருக்கும் முன்னவனாவான் நீ. அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும். இனி துரியோதனர் கூட்டம் உன் எதிரியாக வேண்டும். இது சோதனை அம்மா, இது சோதனை. உயிரினும் உயர்ந்த நட்பை நன்றியை குன்றிவிடு என்று சொல்வது சோதனை அம்மா. நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்தது. அறிந்த பிறகு நட்பை விட இரத்த பாசம் தானே உயர்வாக இருக்க வேண்டும். இது சரியான பேச்சா என் தாயே? இது சரியான பேச்சா? இரத்த பாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் இரத்த பாசத்தை உடையவனாக என்னை ஆக்கி கொண்டானே, அவன் என் தெய்வம் அல்லவா? ஐயோ கர்ணா, மீண்டும் கொள்கிறதப்பா உன் பேச்சு. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை புண்படுத்தும் எண்ணமில்லை. நான் சிரசிக்க வைத்து நடந்த நாளில் எனக்கு அரசு தந்தான். அரச மகளை மணக்க உதவினான். பதவி தந்து பலர் முன்னிலையில் எனக்கு புகழ் பெற உதவியாக இருந்தான். அத்தனையிலும் சிறப்பான இன்னொரு சம்பவம் கேளுங்கள் தாயே. ஒரு நாள் நானும் அவர் மனைவி பானுமதியும் சொக்கட்டார் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தோம். அவன் என் பின்னும் வருவதை அறிந்த பானுமதி ஆட்டத்தை வெட்டி எழுந்தார். இதை அறியாத நான் அவள் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். அவள் எடை கட்டிய மேகலை அருந்து முத்துக்கள் சிதறின. ஐயோ, பிறகு பிறகென்ன? பிறகென்ன? அவன் மனித தெய்வம் அம்மா, மனித தெய்வம். சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என கூறி முத்துக்களை பொறுக்க தலைப்பட்டான் தாயே. ஆஹா, துரியோதனனுக்கு அவ்வளவு சிறப்பான குணமா? உலகத்துக்கு அவன் எப்படியோ, எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள். அந்த கடவுளை விட்டு இன்று கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே? செய் நன்றி கொள்வதிலும் நரகம் என்று ஒன்று உண்டா? அம்மா, சொல்லுங்கள், சொல்லுங்கள். கர்ணா, உன் சத்திய நெறி பெற்ற என்னையும் சிறப்பிக்கும். நீ என்னோடு அவனோடு இரு. ஆனால் எனக்கு 2 வரம் கொடு. வரமா? உங்களுக்கா? என்னிடம் இருந்தா? கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உன்னால் உன் தம்பிமார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது என்ற வரம் கொடு. இக்கட்டான நிலை அம்மா. அர்ஜுனனை கொள்வதற்கென்றே விசூசியை ஏற்றியே என்னை வளர்த்துவருகின்றான் துரியோதனன். அவன் ஒருவனை தவிர மற்ற 4வரையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொள்வதில்லை. இது சத்தியம். நான் அழிந்தால் அர்ஜுனனோடு 5, அவன் அழிந்தால் என்னோடு 5. ஆகவே என்றுமே உங்களுக்கு 5 குழந்தைகள் உண்டு தாயே.
அதோடு திருப்திப்படுங்கள். மற்றொரு வரம், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. கடவுள் போன்ற ஒரு துணைவன் காட்டிய வழி உங்களுக்கு. தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். நான் மறுத்து என்ன பயன்? ஆகட்டும் தாயே, அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை இரண்டாம் முறை பிரயோகிப்பதில்லை. இது சத்தியம். நீ வாழ வேண்டும். எனக்கு அந்த வரத்தை ஆண்டவன் அருளட்டும். அம்மா, எனக்கும் உங்களிடமிருந்து 2 வரம் வேண்டும். உனக்கு நான் வரம் தருவதா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? என்னப்பா? நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் என்பதை இனி இந்த உலகுக்கு தெரியக்கூடாது. ஐயோ, இது என்ன மகனே கொடுமை! அம்மா, இப்போது இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிந்தார். அதனால் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் விளையும். சற்று யோசித்து பாருங்கள். சத்தியம் செய்யுங்கள் தாயே. சரி, எல்லாம் அவன் செயல். அப்படியே ஆகட்டும். அடுத்த வரம். அடுத்த வரம், பிறப்புக்கு பிறகு என் தாயின் மடி மீது கிடக்கும் பாக்கியம் இன்று ஒரு முறைதானே எனக்கு கிட்டியது. அந்த பாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும் தாயே, நான் இறந்த பிறகு. ஐயோ, தயவு செய்து உன் வாயால் அப்படி சொல்லாதே. உனக்கு இறப்பே கிடையாது. பொய்யுடன் முயன்றோ போகத்தானே வேண்டும். ஆகையால் நான் இறந்த பிறகு என்னை தங்கள் மடி மீது கிடைத்து மகனே மகனே என வானிதரம் கூவி என்னை சூழ்ந்திருக்க பிறப்பறியா இருள் போக்க வேண்டும். இதுவே எனது 2வது வரம். என்ன வரமப்பா இது? கொல்லும் வரம். வாழ்வுக்கு புகழ் தராமல் சாவுக்கா நான் புகழ் தருவேன்? அதான் அம்மா, அழியா புகழ். இந்த வரம் தந்தேன் என்று கூறுங்கள் தாயே. ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் மகனே. தாயே, நான் வரட்டுமா? பொங்கல் தாயே. ஏசுனாவோட கண்ணில் தண்ணி வந்துருது.